வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் அயன் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 2. இந்த எபிசோடில் நம்ம அயன் ஹார்ட் அவளுடைய ஆர்மரை ரெடி பண்ணிப்பான். பட் அதை தொடர்ந்து அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். முக்கியமாக நல்லது பக்கம் போகிறதா இல்லை இந்த ஆர்மரை வச்சு தப்பு செய்கிறதான்னு சொல்லி ஒரு மாரல் டைலாமாலே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக இந்த எபிசோட்லேயுமே மெஃபிஸ்டோவை டீஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் இவனுக்கு டீஸ் பண்ணுறாங்க. நானும் சொல்லிடுறேன், கடைசியில் மெஃபிஸ்டோ வராமல் தக்காளி என்ன போட்டு அடிக்கிற எல்லாரும். எபிசோட் 2ல் இருக்க எல்லாத்தையுமே மொத்தமாக பார்த்துருவோமா? ஓப்பனிங் சீக்வன்ஸ் இந்த பக்கம் நம்ம ரீரி வில்லியம்ஸ் ப்ரீவியஸாக நாட்டலியை பார்த்து மயக்கம் போட்டு வந்துருப்பால, இப்போ தட்டு மாதிரி எழுச்சி நிற்க அவளுக்கு ஸ்டில் ஷாக்காக தான் இருக்குது எப்படி நாட்டலி உருவானான்னு. ஏன்னா ரீரி இதை இன்டென்ஷனாக பண்ணவே இல்லை. ரீரிக்கே ஐடியா இல்லாமல் தான் நாட்டலி உருவாக்கப்பட்டிருக்கான். மேபி இதுவும் மெஃபிஸ்டோட வேலையாக இருக்கும். சரி, ஓகே, சொல்ல வேணாம். ரீரி தன்னுடைய பிரெயின் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி அதன் மூலியமாக தான் நாட்டலி உருவாக்கின மாதிரி தெரியுது. அண்ட் அவள் அந்த அனலிசிங்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டலியோட வாய்ஸை கேட்டிருப்பான். ஜேவியர் அந்த மிக்ஸ்டேப்பை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் வழியாக மேபி அவளுடைய மெமரிஸ் இன்னும் பெட்டராக அந்த நாட்டலி பக்கம் ட்ரிகர் ஆகியிருக்கேன். அதன் மூலிமா உருவாக்கப்பட்டிருக்கோ என்னமோ நாட்டலிக்கும் அந்த மெமரிஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரீயோட அந்த மெமரிஸ் நாட்டலிக்கும் லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பட் நாட்டலிக்கு அவளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. மேபி அவனுடைய அண்ணன் ஜே மீட் பண்ணும்போது அவளுக்கு அந்த மெமரிஸ் வர மாதிரி சொல்லப்படலாம். இவ பேசுகிறத கேட்டு அவங்க அம்மாவுக்கு லைட்டாக சந்தேகம் வர தக்காளி இவளை கூட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு தன்னோட ரூமை நோக்கி கொண்டு போவான். அந்த சமயத்தில் தான் இவ்வளோ இந்த ஹோலோகிராம் என்ன மாதிரி உருவாதுங்கிறதுமே காமிச்சிருப்பாங்க. பாஃப் டெக்னாலஜியான்னு தெரியல. பட் அந்த ஆர்மரோட செஸ் பிளேட்லேருந்து இந்த ஹோலோகிராம் ப்ரொஜெக்ட் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி இது பாஃப் டெக்னாலஜியோட ஒரு அங்கமாக இருக்கலாம். அப்படியே ரீரியோட ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டிக்கரு ரூமில் பெயிண்ட் வச்சிருக்கிறத வெறும் ஸ்டிக்கராக தான் ஒட்டி வச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டிக்கர் டோர்லேயே இருக்குது. ஸோ ஸ்டாக் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அண்ட் ஆல்சோ பின்னாடி பாருங்கள் ஒரு ரோபோட் வச்சிருக்கேன். இந்த ரோபோட்டை உருவாக்கி தான் சயின்ஸ் ஃபேரில் இவ ஜெயிச்ச மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கப்பும் இருக்குது, ரோபோட்டும் இருக்குது. பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் ஆப்வியஸ்லி. பின்னாடி பாக்ஸிங் க்ளோஸ்லாம் இருக்குது. அயன் ஹார்ட் பாக்ஸிங் கிளாஸ்லாம் போன மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோவாக இருக்கும்போது சண்டை தெரிஞ்சு தானே ஆகணும். ரீக்கு சந்தேகம் வந்து நாட்டலி நீ யாருன்னு சொல்லி கேட்க நியூரோ ஆட்டோனமஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேபரேட்டரி இன்டென்ஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஷார்ட்டா நாட்டலி. இவ்வளோ பெருசாக நான் சொல்லி கூப்பிடுவேன்னா நாட்டலினே செல்லமா கூப்பிடுன்னு சொல்லி கேட்க நீ என் செத்து போன ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க, உன்னால எப்படி நான் இப்படி கூப்பிடுறது? சரி, ஓகே, இது ஏதோ பிரச்சனையாக இருக்கும், டயக்னாஸ்டிக் ரன் பண்ணி உன்னை நீயே சரி செஞ்சுக்க அப்படின்னு ரீரி வில்லியம் சொல்ல அதை செய்யாமல் நம்ம நாட்டலி அமைதியாக நிற்பான். ஸோ டெக்னிக்கலாக ஒரு ஓனர் உருவாக்கின ஒரு விஷயத்தை ஏஐ செய்யணும், அதாவது ஏஐ வேலையே. பட் நாட்டலிக்கு உணர்ச்சிகள் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் முன்னாடியே நம்ம டோனி ஸ்டார்க் ஜார்விஸை வச்சு உருவாக்கியிருப்பாரு. ஜார்விஸ் விஷன் கேரக்டர் உடம்புல இருக்க அந்த ஏஐக்கே காதல் வந்திருக்கும். ஸோ எமோஷனல் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருப்பாரு. ரீரி வில்லியம்ஸ் அது ரொம்ப சிம்பிளாக புல் ஆஃப் பண்ணுற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ ஓகே, ஆனால் வெறும் 4 மணி நேரத்திலே உருவாக்கிட்டியாமா? அன்றைக்கி என்ன சம்பவம் செய்ய போகிறோன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பார்க்கர் ராபின்ஸ் ஒரு சின்ன டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அது கொஞ்சம் ரீரி லேட்டாக வந்திருந்தாலும் அந்த இடத்துல புது கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்க்கான இன்ட்ரோ கிடைக்குது. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இன்ட்ரோ தான் சொல்ல. ஸ்லக்ங்கிற கேரக்டர் இது முன்னாடி மத்ரிபூரில் ஒரு ஹேக்கராக சுற்றிட்டு இருந்தாலும் காமிக்கில் ஸ்லக் ஒரு குண்டு பையனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஹேக்கருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அப்படியே இந்த சீரீஸில் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க தான் சொல்லணும். அதுவும் மத்ரிபூரை இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 வாட்டி பார்த்துருக்கோம். அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஆப்வியஸாக பேரன்ஸிமும் இந்த பக்கம் ஃபால்கன் வின்டர் சோல்ஜரை அந்த இடத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு இடம். அதுக்கப்புறம் பெருசாக நம்ம எங்கேயுமே பார்க்காத சமயத்தில் இந்த மத்ரிபூரில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத மேபி ஸ்லக் மூலியமாக நமக்கு சொல்ல வராங்களோ என்னமோ. அவளை ஹையர் பண்ணது பார்க்கர் ராபின்ஸ் ஜான். அதே மாதிரி இவங்க 2 பேருமே க்ளவுமே ஹையர் பண்ணியிருப்பாங்க. பிளட் சிப்லிங்ஸ் அண்டர் கிரவுண்டில் சண்டை போட்டுருந்தவங்களையுமே கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல இந்த டீமை ஃபார்ம் பண்ணதே பார்க்கர் ராபின்ஸ் அண்ட் ஜான் தான். அவங்களுடைய தேவைக்காக தான் இந்த டீமையும் உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு ஆளாக தான் ரீரி வந்திருக்கான். ஆனால் அவங்களுடைய தேவை என்னங்கிறத இது வரைக்கும் டீஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்க. பட் மோர் லைக் ஏதாவது ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கும் தாங்க தோணுது. பிகாஸ் இப்போதைக்கு இவங்க ஆட்டை போட ட்ரை பண்ணக்கூடிய அந்த கம்பெனி பேர் டனல். சிஓவாக இருக்கிறது ஷீலா ஜராட்டேன். பட் அவங்க கோ பார்ட்னராக இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை இதுக்கு முன்னாடி வந்த இந்த பிக்சரில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இருக்கவரோட பேர் ஆர்த்தர் ராபின்ஸ் சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கோம். இவர் பார்க்கர் ராபின்ஸ். இவருடைய அப்பா பாசிபிளி ஆர்த்தர் ராபின்ஸாக இருப்பாரோ? அப்பா ரன் பண்ணுற அந்த கம்பெனியை பையனை ஏன் டேக் டவுன் பண்ணணும்? எனக்கு என்னமோ ஏதோ ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கும் போல தான் தோணுது. பார்க்கலாம் எப்படி காமிக்க போகிறாங்கன்னு. இப்போ இது எல்லாத்தையுமே டேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக நம்ம ஸ்லக்கோட அந்த வைரஸ் தான் யூஸ் ஆக போகுது. அதை உள்ளே கொண்டு போய் சொருகிற வேலையை நம்ம அயன் ஹார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முக்கியமாக ஆர்மர் தேவை, அதை ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்ல தான் இந்த பக்கம் அந்த ஆர்மருக்கு தேவையான பார்ட்ஸை பிளாக் மார்க்கெட்டில் தேட ஆரம்பிச்சிருப்பான். அங்கே இருக்கக்கூடிய பிளாக் மார்க்கெட்ஸ் ஆளுங்க அந்த டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருப்பான். இந்த லிஸ்ட்டை போட்ட அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் மோர் லைக்லி ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஸ்போர்ட்ஸ் ஃபேனாக இருக்கணும்னு நம்புகிறேன். கேரட் மிச்சல் ஒரு பேஸ்பால் பிளேயர், மேலே இருக்க அந்த கேரக்டரும் ஒரு ஃபுட்பால் பிளேயர், கீழே ராபர்ட் லெவன்டோஸ்கி எஃப்சி பேயன் அண்ட் பார்க்காவோட ஸ்ட்ரைக்கராக இருந்தவர். ஸோ அந்த மாதிரி லைக் நிறைய முக்கியமான பிளேயர் கேரக்டர்ஸ் தான் எழுதப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. அதில் ஜோ மெக்லடி பேரே கேவலமாக இருக்கே, பேரை நம்பவே முடியலையே. அவங்ககிட்ட சில முக்கியமான பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே டேரெக்டாக அவனை மீட் பண்ணி அந்த பொருட்களை வாங்கலாங்கிற தாட்டில் இந்த அயன் ஹார்ட் கிளம்புவான். கிளம்புறதுக்கு முன்னாடி நாட்டலியா அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டு கேம் இருக்கே விளையாடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. நானும் உள்ள கேம் விளையாடிட்டு இருப்பேன், எப்படி இங்கேருந்து வெளில வரான்னு மட்டும் பாரு அப்படின்னு நாட்டலி உண்மையிலேயே ரீரி வில்லியம்ஸ் அண்ட் நாட்டலியோட அந்த பழைய பிக்சர்ஸ் எடுத்து பார்த்து 2 பேரும் பெஸ்டிஸாக இருந்திருக்கும். என்னுடைய உதவி எனக்கு தேவை அப்படி சொல்லி பட்டுன்னு அந்த ஃபயர் வாலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். என்னால் தனியாக இவ்வளோ பெரிய ஒரு ஆர்மரை அங்கே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி
ப்ரீவியஸாக ஒரு பையன் ஒரு வேகனை வச்சு ஹெல்ப் பண்ணால அந்த வேகனை கடனுக்கு கேட்பான். $40 கடன் கொடுப்பாக்கி அந்த பையன். பட் அந்த பையன் பின்னாடி இருக்க அந்த போஸ்டர் தான் முக்கியம். டோனி ஸ்டாக் எக்ஸ்போ மே மாதம் அந்த எக்ஸ்போ நடக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஹவர்ட் ஸ்டாக் காலத்திலிருந்தே வருஷம் டோனி ஸ்டாக் எக்ஸ்போங்கிற ஒரு விஷயம் நடந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அந்த சயின்ஸை பற்றின ஆர்வத்தை தூண்டி விடுது போல. டோனி ஸ்டாக் செத்தப்புறமும் இது கண்டினியூ ஆகிறது நினச்சா தாங்க ஆச்சரியமாக இருக்குது. மேபி பெப்பர் பாட்ஸ் மார்கன் ஸ்டாக் வழியாக அதை கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பக்கம் ரிரி வில்லியம்ஸ் ஜோவை மீட் பண்ண போக ஜோவா இந்த கேரக்டர் தான் காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு உண்மையான பேர் ஜோவா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஜிக்ஸ்டேனாக இருக்க சான்சஸ் அதிகம். ஜிக்ஸ்டேன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓப்டியா ஸ்டேனோட பையன். ஓப்டியா ஸ்டேன் நீங்கள் அயன்மேன் 1 அந்த வில்லனாக பார்த்துருக்கலாம். அவங்க அப்பா போலவே இவனும் வில்லனாக இருப்பானான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ டவுட். கேரக்டர் அப்படி டிஃபைன் பண்ணாமல் ரொம்ப காமன் இன்ட்ரோவர்ட்டாக தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னாலும் ஊன் கொட்டுற கேரக்டராகவே இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே பிளாக்மெயில் பண்ண ஈஸாவே அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக ரொம்பவே அம்மாஞ்சி மூவியாக காமிச்சிருக்காங்க. அம்பியாடா நீ. பட் டெக் மேலே அவனுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஒரு விஷயம் இவன் அம்மாஞ்சியாக இருக்க இந்த விஷயத்தை ஆப்வியஸாக நம்ம அயன்ஹார்ட் பார்த்து அதே தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்க அந்த பொருளை கொடுக்கல FBI கால் பண்ண சொல்லி ஓப்பனாகவே மிரட்டுவான். பிளாக்மெயில் பண்ணி வேலை வாங்குறாங்க. என் பொருளாம் இங்கே இல்லை, ஒரு சேஃபான இடத்துல வச்சுருக்கேன், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஜோ அண்ட் நம்ம அயன்ஹார்ட் 2 பேருமே ஆர்மரை தூக்கிட்டு கிளம்புறாங்க. தன்னுடைய பார்த்து இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி போகிற அந்த வழியில் ஜோ அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. பாவம் அந்த பைபிளை ஏன்டா அப்படி தாச்சல் பண்றீங்க? உன் தேவைக்கு அந்த தைரியத்தை நீயே வர வச்சுக்கணும். என்கிட்ட ஆர்மர் இருக்கா, அதை பார்த்து நீ பயப்படுறது ஓகே, ஆனால் மற்றவங்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க கற்றுக்க அப்படின்னு இந்த பக்கம் அயன்ஹார்ட் சின்னதாக உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மோட்டிவேஷன் கடைசி எபிசோடில் ஆப்பா மாறாமல் இருந்தால் சரி, நீ தானே தைரியத்தை வர வச்சுக்க சொன்னேன், அதனால தான் உங்களுடைய சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு ட்விஸ்ட் ஆச்சானா எப்படி இருக்கும்? இப்போ சேஃப் பிளேஸாக இருக்கக்கூடிய அந்த சைலோக்கு வந்துடுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக அடைச்சி வச்சிருக்கான் பையன். என்னடா வேலை பண்ணுறேன், எதுக்குடா இவ்வளோ? இந்த பிளாக் மார்க்கெட் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்கான். பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கான், ஆனால் இவ்வளோ காசு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? மில்லியன் கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு ஏன் சப்ப பீஸாக ஒரு சாதாரண வாக்கியம் வாழ்ந்துட்டு இருக்கான்? மேபி ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கும் தான் தோணுது. இவங்களுக்குள்ள அந்த பேசுகிற அந்த டைலாக்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பைபிளை 100% ஜிக்ஸ்டேனாக தான் இருப்பாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனே கிடைச்சதுன்னு சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம அயன்ஹார்ட்டை பார்த்து நீ எதுக்கு அந்த ஆர்மரை உருவாக்கினேன்? மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி உடம்பு சுற்றி ஆர்மரு மெட்டல் வயர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எப்படிப்பா சந்தோஷமாக இருக்கீங்க? அதுக்கு பதிலாக அந்த வெப்பன்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம பயானிக்ஸாக மாற்றக்கூடாது. ஐ மீன் மனுஷன் உடம்புலேயே ஒன்றிணைஞ்ச ஒரு பொருளை மாற்றக்கூடாது. பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடியை பயானிக்ஸாக அதை மாற்றிக்கிட்டான் இன்னும் மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூட் ஆஃப் ஆர்மராக பார்க்காம மனுஷனோட ஒரு அங்கமாக பார்க்கலாம் தானே. பயானிக்ஸ் இஸ் த ஃபியூச்சருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. காமிக் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸ்டேன் தன்னுடைய உடம்பை பயானிக்காக என்ஹான்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அயன்மேனில் இருக்க அந்த அயனை கட் பண்ணி மேன் அயனாக மாறி இருப்பான். அவன் உடம்புக்குள்ளேயே அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே சேர்த்து தன்னையே அயன்மேனாக மாற்றிருப்பான். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அயன்மேன் ஆர்மரை உருவாக்கல, தன் கை வரல வெட்டி ரிப்பல்சரை வச்சிருப்பானா யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அப்சஷன் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல அவன் பேசுகிற மாதிரியும் தெரியுது. அந்த பக்கம் அயன்ஹார்ட் தன்னுடைய இந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அயன்ஹார்ட் ஆர்மரை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுற ஒரு விஷயம் இந்த பைபிளுக்கு பிடிக்கல, அதுவும் தெளிவாக தெரியுது. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கடைசியில் பெரிய ட்விஸ்ட் அடிக்க போகிறான். பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறான்னு. அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறதுக்கான காரணம் அவங்க அப்பா ஒரு இன்ஜினியராக இருந்தவரான், அதுக்கு மேலே டெக் மேலே ஆர்வம் காட்டினவரான் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ்டின் டெக் மேலே ஆர்வம் காட்டின மாதிரி தெரியல. ஆப்வியஸாக ஸ்டாக் இன்ட்ரெஸ்ட் டேக் தான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை ட்விஸ்ட் அடிச்சு இது ஓபிஎஸ்டின் பையன் கிடையாது, ஓபியா ஒருத்தங்கிட்ட ஆர்கிடெக்டை செய்ய சொல்லி அப்படியே வரப்புத்துவான் பார்த்துக்கலாம் அந்த சயின்டிஸ்ட், அவனுடைய பையங்கிற மாதிரி சொல்லப்படலாம். அவரை நம்ம ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் ஃபார் ஹோம் ஹோமில் பார்த்தாச்சு. மேபி இங்கே அவருக்கான ரிட்டர்ன் கொடுக்கப்படலாம். எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே டச் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் ஐசோலேட்டடான வாக்கியம் வந்துட்டு இருந்த அந்த பைபிளைக்கு தெம்பையும் தைரியத்தையும் மோட்டிவேஷனையும் கொடுத்துட்ருக்கான் அயன்ஹார்ட். கர்மஸ் பூமராங் மாதிரி அவள் செஞ்ச எல்லா விஷயங்களும் திரும்ப அவளே வந்து அடிக்க போகுது. அண்ட் ஆல்சோ தங்கிட்ட இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு காசு கூட கொடுக்காம பறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஜோக்கனில் வழியுமே பார்க்க முடியுது. வில்லனாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா எப்பா. இப்போ கரெக்டாக 8 மணிக்கு டனலை டேக் ஓவர் பண்ணியாகணும். ஸோ க்ளவுட் உருவாக்கின அந்த டனல் வழியாக, அதாவது அந்த ஓட்ட வழியாக இப்போதைக்கு அயன்ஹார்ட் அவளுடைய ஆர்மரை யூஸ் பண்ணி டனல் சிஸ்டம்குள்ளே போயிட்டான். இது மோர்லைக் ஒரு அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்தாங்க. மேலே ஹைவேல எப்படி சாதாரண கார் ஓடிட்டுருக்கோ அந்த காரை காசு கொடுத்து பாசிபிளி அண்டர் கிரவுண்ட் டனல்ஸில் இன்னும் வேகமாக கொண்டு போகிற பிளான் தான். அந்த பிளானுக்கான டெமோ நடக்க வேண்டிய நாள். ஸோ அப்படி டெமோ பக்காவாக நடந்தால் மட்டும்தான் ஷேர் ஹோல்டர்ஸ் காசு கொடுப்பாங்க. இன்னும் பாசிபிளி இந்த மொத்த டெவலப்மெண்ட்டுமே அதிகரிக்க முடியும். ஸோ அதுக்காக ஷீலா அந்த பிளான் உனக்கு போயிட்டுருக்கேன். பக்கத்து சேர் எம்டிஆர் இருக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே பார்க்கர் ராபின்ஸ் மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஹுட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை பிடிச்சிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக இன்விசிபிளாக மாற முடியும். அதனால தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹுட் ஷீலாக்கு ரிவீல் ஆகும்போது மூச்சு விட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மூச்சை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த பைபிளால் இன்விசிபிளாக இருக்க முடியும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது, அவ்வளோ நேரமாப்பா நீ மூச்சு பிடிச்சிட்டு இருந்தா? இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நேட்டலி அவள் கம்ப்யூட்டர்லேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அம்மா கூட இன்ட்ரடியூஸ் ஆயிடுவா. அவங்க அம்மாவும் நேட்டலி கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அண்ட் இந்த இடத்துல நீ ரீரி வில்லியம்ஸோட வாழ்க்கையில் நுழையணும்னா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் தான் ஆகணும். ஒரு அம்மாவா நான் சொல்கிறேன், இப்படி நடந்தால் மட்டும் தான் நீ ரீரி வில்லியம்ஸ் வாழ்க்கைக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்ல நேட்டலியுமே அதை புரிஞ்சுக்கிட்டு
இந்த ஹைஸ்ட் நடக்கிற அந்த இடத்துக்கே வந்துடுறான். அயன்ஹார்ட்டுக்கு ஒரு ஜம்ப் ஸ்கேரே கொடுக்குறான். அயன்ஹார்ட் பார்த்து பயந்து அவகிட்ட வச்சிருந்த முக்கியமான இந்த பென் டிரைவை கீழே போட்டுறான். அதுக்குள்ளே தான் வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் சொரோனா மட்டும் தான் ஸ்லக்கில் டேக் ஓவர் பண்ண முடியும். பட் இந்த வைரஸே இல்லாத சமயத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஸ்லக்கு, ராஸு, ஜெரி, ஜான் சொல்லி இவங்க எல்லாருமே டன்னலோட ஹெட் குவார்ட்டர்ஸை டேக் டவுன் பண்ணிடுறாங்க. ஏடா இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் அழகாக 3 பேர் வந்து டேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா என்ன செக்யூரிட்டி அங்கே? இந்த செக்யூரிட்டியை நம்பி எப்படா நாங்கள் அந்த டன்னல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது? யாரா நீங்கள்? ரொம்ப சிம்பிளாக லேசி ரைட்டிங் எழுதியிருக்க மாதிரி தான் தோணுது. 3 பேர் வந்து உள்ள எல்லாருமே அடிச்சு போட்டுடுறாங்க. அவங்ககிட்ட கன் இல்லையாடா? இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்பாங்க. பட் எனிவேஸ் இப்போதைக்கு டன்னல் சிஸ்டம் டேக் அவுட் பண்ணுற டைமில் பென்ட்ரைவ் காணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நேட்டலி கிட்ட கேட்க ஹார்ட்வேராக டேக் டவுன் பண்ணால் மட்டும் தான் முடியும்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம அயன்ஹார்ட்டை வச்சு அந்த ஹார்ட்வேர் மோடில் டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு காரையுமே பார்த்தீங்கன்னா அந்த டன்னலோட முக்கியமான இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் லெவிடேஷன் டேபிள் வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். அதை டிசேபிள் பண்ணால் பாசிபிளி மொத்த சிஸ்டமும் ரீபூட் ஆகும். அந்த கேப் யூஸ் பண்ணி ஸ்லக் உள்ள போந்துடும். இந்த ஐடியா அவ்வளோ வேகமாக போகிற அந்த காரோட அடியில் போய் காந்த மாதிரி ஒட்டிக்க அவளுடைய கை மட்டும் கழண்டு போகும். இதை பார்த்தோன்னே நேட்டலி என்னமா அது திங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பான். திங்க வெனஸ்டே சீரீஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வெறும் கை மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் திங்கு. அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மார்வலுக்குள்ளேயே திங்குன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான், பென் கிரிம். ஆனால் இந்த எர்த் சீக்வன்ஸ் 6ல் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் இல்லை, பென் கிரிமும் இல்லை. ஸோ திங்குங்கிற அந்த வார்த்தைக்கு இந்த யூனிவர்ஸில் வேற அர்த்தம். அதை யூஸ் பண்ணி எப்படியோ அயன்ஹார்ட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அதை மொத்தமாக டிஸ்கேஞ்ச் பண்ண ஸ்லக் உள்ள பூந்துடுறான். வைரஸ் உள்ள வந்துடுது. அண்ட் மொத்த டனல் சிஸ்டமும் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கர் ராபின்ஸ் இன்ட்ரோ ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டில் ஒரு சைனை போட்டு எங்கள் எல்லாருமே உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்க அப்படின்னு சொல்லுவார். டேய் வேலை கேட்குற லட்சணமாடா இது? டெக்னிக்கலாக அப்படி தான் சொல்லுவாள். எங்கள் 6 பேருமே அந்த டீமில் வேலை செய்கிற மாதிரியும் அவங்களுக்கு மாதம் சம்பளமாக வந்து வந்துடும். 6 டிஜிட் சேலரி, லைக் லட்சக்கணக்கான டாலர்ஸ் வந்து விடும். ப்ளஸ் அந்த கம்பெனியோட எக்யூட்டியோட பார்ட் ஆஃப் ஷேருமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைன் பண்ணலன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ளே வந்து இது எல்லாத்தையுமே பார்த்து ஏமாந்துருவாங்க. அவங்க காசை கொட்ட மாட்டாங்க. ஸோ மொத்த கம்பெனியும் திவால் ஆகிடும். ஸோ கம்பெனி திவால் ஆகணுமா இல்லை 6 பேருக்கு வேலை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு 6 பேருக்கும் வேலை கொடுத்துருவான். அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு வேலை நம்மளுக்கு கச்சா நல்லா இருக்கும்ல. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அயன்ஹார்ட்டும் எந்த வழியாக போனாலும் அதே வழியாக ரிட்டன் ஆகி வந்து நிற்க அந்த இடத்துல நேட்டில் வந்து ஹெல்ப் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் கரெக்டாக போலீஸ் உள்ள போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கன்னை நீட்ட கன்னை பார்த்த நேட்டலி ஷாக் ஆகிடுவான். ரீரியோட பிரெயின் வேவ்ஸ் மூலியமாக தான் நேட்டலி உருவாக்கப்பட்டிருக்கான். நேட்டலி அண்ட் அவருடைய அப்பா 2 பேருமே கன்னால் சுடப்பட்டு தான் இறந்துருப்பாங்க. கன் சத்தம்ங்கிறது கண்டிப்பாக ரீரிக்கு பிடிஎஸ்டியை ட்ரிகர் பண்ணணும். ரீரியோட அந்த பிடிஎஸ்டி பிரெயின் வேவ் எல்லாமே நேட்டலியை பாதிக்குது. இந்த இடத்துல நேட்டலி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். நேட்டலி தான் அந்த கன்னை பார்த்து பயப்படா நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, ரீரிக்கு தான் கன்னை பார்த்து பயம். அதுதான் நேட்டலியை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு. சொந்தத்தில் என்ன செய்யறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருந்த இவங்க 2 பேரையுமே பார்க்கர் ராபின்ஸ் அவருடைய இன்விசிபிள் க்ளோக்கை யூஸ் பண்ணி புல்லட்டே வளைச்சு அழகாக ஷூட் பண்ணி காப்பாற்றிடுவார். ஆப்வியஸ் அந்த போலீஸை கொண்டு இருக்க மாட்டாரு, ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆனால் ரீரி வில்லியம்ஸோட முகத்தை அந்த போலீஸ் பார்த்துட்டாரே, அப்போ கேஸ் போட்டாருன்னா என்ன பண்ணுவார்? ஆனால் அந்த புல்லட் வரும்போது ஒரு ஃபயர் ஸ்டைலில் வந்திருக்கும். அது சும்மா விஎஃப்எக்ஸ் மட்டும் நினைக்காதீங்க. பார்க்கர் ராபின்ஸ் அந்த ஹுட் போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் கன் ஷூட் பண்ணார்னா அது ஹெல் ஃபயரால் பாண்ட் ஆகியிருக்கும். ஹெல் ஃபயர் அதாவது நம்ம கோஸ்டோட உடம்புல எரிஞ்சிட்டு இருக்கல, அதே நெருப்பு தான். நரகத்தின் அரசனாக தான் மெஃபிஸ்டோ இருக்காரு. அடுத்த மெஃபிஸ்டோ ரெஃபரன்ஸ் எத்தனை கொஞ்சம் அந்த ஷாக்கோட ரீரி அங்கிருந்து கிளம்பி இவங்க 6 பேருமே மீட் பண்ணக்கூடிய அந்த சேஃப் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல எங்கள் 6 பேருக்குமே காசு அதிகமாக கிடச்சிருக்கு, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் 2-3 நிமிஷம் தான் முடிச்சிட்டோன்னா நம்ம எல்லாருமே பணக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்க்கர் ராபின்ஸ் பேசிட்டு கிளம்ப அந்த இடத்துல நம்ம ரீரியால் இதை அக்செப்டே பண்ண முடியல. க்ளவுன் கிட்ட இந்த பார்க்கர் ராபின்ஸுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது, எப்படி இவ்வளோ சக்தியை வாய்ந்தவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ ஒரு பேய் கிட்டது அந்த குளோக்கை ஆட்டி போட்டால் தான் நான் கேள்விப்பட்டேன், உண்மையாக தெரியல. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் உடம்பு முழுக்க ஸ்கேல்ஸாக இருந்தது. அதாவது லிசர்ட் பள்ளி மாதிரி உடம்பு முழுக்க நிறைய ஸ்கேல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. பார்க்கர் ராபின்ஸ் போட்டிருக்கேன் இந்த ஹுட் டார்க் மேஜிக்கோட கனெக்ட் ஆகியிருக்கும், முக்கியமாக டொர்மமோட மேஜிக். பட் என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி இந்த சீரீஸில் மெஃபிஸ்டோட மேஜிக்ங்கிற மாதிரி சொல்லலாம், வாய்ப்புகள் அதிகம். பார்க்கர் ராபின்ஸ் தனியாக அவருடைய மேஜிக்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் யாரோ கூட பேசுகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு டீமானிக் வாய்ஸுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம போட்ட டீல் உன் ஞாபகம் இருக்கா, உனக்கு என்ன வேணும், உன் ஹார்ட் எதை டிசைர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேட்கும். டொர்மமா அப்படிலாம் கேட்க மாட்டாரு. மெஃபிஸ்டோ தான் உள்ள போது எனக்கு உன் சோலை எழுதி கொடு, உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற போது டீலை போடக்கூடியவன். அகெயின் மெஃபிஸ்டோ தான் பாசிபிள் இந்த க்ளோக்கையுமே கொடுத்துருப்பார் போல தோணுது. சும்மா ஒரு கெஸ்ங்க, அவ்வளோதான். இந்த ஹுட்டோட ரூமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட ஒன்று இருக்கும். ஏர்ன் தான் தெரியுது. ஸோ கேப்டன் அமெரிக்கா ஃபேனாக இருப்பான ஹுட்டு, நீ ரொம்ப இதனால பாதிக்கப்படுறேன், கொஞ்சம் உஷாராக இருக்கு அப்படின்னு ஜான் சொல்ல ஹுட்டு அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும், மூடிட்டு கிளம்புன்னு சொல்லி கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரியும் தெரியுது. ஸோ ஹுட் அவருடைய பர்சனாலிட்டியுமே அஃபெக்ட் பண்ணுது என்னமோ. இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம அயன்ஹார்ட்க்கு பிடிக்கல. பட் காசு கிடைக்கணும், அதை தவிர வேறு வழியும் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்து தன்னுடைய அந்த ஆர்மர் கூடுவான். அவள் ஆர்மர் சோலார் அண்ட் வின் பவர்னு சொல்லியிருப்பாள். அதுக்கேற்ற மாதிரி வின் ஃபேன்ஸும் இருக்குது, சோலார் சேல்ஸும் இருக்குது.
பட் நைட் டைமில் என்ன சோலாப்பாவை கிடைக்குது சுத்தமாக புரியல. இந்த இடத்துல நேட்டலி வந்து சாரி கேட்குற மாதிரி இருக்கும். பட் டெக்னிக்கலாக இந்த ரீரியோட பிரெயின் வேவ்ஸ் தான் நேட்டலியே உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீரிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா அப்படி தாங்க சொல்லணும். ஜே அனுப்புன அந்த பார்ட்டி இன்வைட் இப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ உடனே அங்கேருந்து கிளம்பி ஜேயோட அந்த பார்ட்டிக்கு போவான். அந்த இடத்துல நேட்டலியை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஜே சொல்ல, நானும் மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி ஐன்ஹார்ட் சமாளிப்பான். அவன் நினச்சிட்டு தான் அந்த இடத்துல நேட்டலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரேன். அவங்க அம்மாவுக்கும் இப்போதைக்கு நேட்டலி பற்றி தெரியும்ல, இதே மாதிரி உன்னால் கேரியுமே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஐன்ஹார்ட் கிட்டே கேட்க, ஐன்ஹார்ட் அதை மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா எத்திக்கலி இட்ஸ் ராங். இதை தான் டெக்னிக்கலாக ஜோவும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா தான் பிரெயின் வேவை யூஸ் பண்ணி உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு நீங்கள் உயிர் கொடுக்குற மாதிரி ஏஐயை உருவாக்கினாலும் எத்திக்கலாக இறந்து போனவங்களை கொண்டு வரது தப்பான ஒரு விஷயம் தானே. இந்த ஒரு போராட்டம் எனக்கு என்னமோ ரீரி மைண்டுக்குள்ளேயுமே இருக்கமா தாங்க தோணுது. இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐன்ஹார்ட் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜோவை காமிக்கிறாங்க. இருக்க எல்லா கேபின்ஸுமே தூக்கி ஐன்ஹார்ட் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிற காண்டில் வந்து அவர் தெரியாதனமாக எதிர் வீட்டுனா இவர் வீட்டில் வந்து போனதை மிதிச்சிடுவார். எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்க்குற அந்த மொத்த பூவையுமே நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு அந்த வளர்த்த பூவை வெட்டிட்டு இருக்காருங்க. எந்த அளவுக்கு பச்சை புள்ளியாக இருக்கார் பார்த்தீங்களா மனுஷன். பட் அந்த பைபிளுக்கு கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் லைட்டாக ப்ரௌலரோட அந்த மியூசிக் மாதிரி தான் இருக்குது. இன்டு த ஸ்பைடர்வர்ஸில் அந்த ப்ரௌலர் ஒரு மாதிரி வில்லனஸ் தீம் தான் கொடுத்துருக்கேங்க. அகெயின் பாசிபிள் இந்த சீசனோட முடிவில் இவரே மெயின் வில்லனா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பண்ணுறாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஜிக்ஸ்டேன்னு சொல்லி பேர் ரிவீல் பண்ணலை, வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்விஸ்ட் இருக்கா இல்லையான்னு. அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஒரு டீசெண்டான எபிசோட் தான் சொல்லணும். ஐன்ஹார்ட்டோட அந்த மாரல் டைலமா, காசு முக்கியமா உயிர்கள் முக்கியமா, மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா துரோகம் பண்ணணுமான்னு சொல்லி அந்த டைலமாவை அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஃபாஸ்ட் ரைட்டிங் லேசி ரைட்டிங்லாம் இருக்கதாங்க செய்யுது, டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இந்த எபிசோட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐன்ஹார்ட் சீரிஸ் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸாக மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அதில் தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.